அமெரிக்கா கனடாவுக்கு தபால் சேவை நிறுத்தப்படுவதாக இந்திய தபால் துறை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்திய தபால் துறையோட இந்த அறிவிப்பு குறித்த முழுமையான விவரங்கள் சங்கரன். வணக்கம். அமெரிக்கா இந்தியா இடையே அந்த வர்த்தக பிரச்சனை தொடர்பாக இரு நாட்டுக்கும் இடையேயான அந்த உறவு என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு வகையாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடிதங்கள் மற்றும் பொருட்களை தபால் துறை மூலமாக அனுப்புகின்ற சேவை என்பது நிறுத்தப்பட்டிருப்பதாக தபால் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான தபால் நிலையங்களில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தெரியாமல் பல்வேறு பொதுமக்கள் அமெரிக்காவிற்கு கடிதங்கள் மற்றும் பொருட்களை அனுப்புவதற்காக வந்து ஏமாற்றத்துடன் செல்கின்றனர். தற்காலிகமாக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய அரசு மீண்டும் எப்போது உத்தரவு வழங்குகிறதோ அப்போதிருந்து மீண்டும் இந்த சேவை தொடங்கும் என்றும் அஞ்சல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று முதல் கனடாவுக்கான சேவையும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கனடாவில் அஞ்சல் துறை அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக கனடாவிற்கான சேவையும் இன்று முதல் நிறுத்தப்படுவதாகவும் அஞ்சல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு அந்த சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தபால் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.